அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பனைமோ வயிற்றோன விநாயக பார்வதியால் பெற்றெடுத்த பாலக அந்த பார்வதியால் பெற்றெடுத்த பாலக செந்தூர் வடிவேல் முருகா சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா உபகாரமானவ மீதிலேறி ஓடிவ மீதிலேறி ஓடிவ மாமுகத்தோரே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பனைவாய்த்தோரே நாயகா பார்வதியால் பெற்றெடுத்த பாலக பெற்றெடுத்த பாலக சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா உபகாரமானவ மீதிலேறி ஓடிவ மீதிலேறி ஓடிவ மாமுகத்தோரே அரனுடைய புத்திரனே பனைவாய்த்தோரே நாயகா பார்வதியால் பெற்றெடுத்த பாலக பார்வதியால் பெற்றெடுத்த சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா மாணவர்க்கு உபகாரமானவ மீதிலேறி ஓடிவ மீதிலேறி ஓடிவ மாமுகத்தோரே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பனைவாய்த்தோரே நாயகா எங்கள் பார்வதியால் பெற்றெடுத்த பாலக பார்வதியால் பெற்றெடுத்த பாலக சரஸ்வதியே வந்து என்னவில் கூடி கொள்ளம்மா சரஸ்வதியே வந்து என்னவில் குடிகொள்ளம்மா மலை உனை தோழுவேன் நானம்மா கதைக்கு வந்து துணையாக நில்லம்மா கதைக்கு வந்து துணையாக நில்லம்மா மலை சரஸ்வதியே வந்து என்னவில் குடிகொள்ளம்மா என்னவில் கூடி கொள்ளம்மா மலை நீ எனக்கு துணையம்மா கதைக்கு வந்து துணையாக நில்லம்மா கதைக்கு வந்து துணையாக நில்லம்மா முன்னருளால் உகந்த கதை பாடுவதற்கு அம்மா முத்தாரம்மா ஒரு தோறம் உன்னருளால் உகந்த கதை பாடுவதற்கு உடனே நீ எனக்கு துணையம்மா வந்தே கூடி கொள்ளம்மா வந்தே கூடி கொள்ளம்மா ஒரு தோறம் உன்னருளால் உகந்த கதை பாடுவதற்கு உகந்த கதை பாடுவதற்கு உடனே நீ எனக்கு துணையம்மா சிந்தைதனில் வந்தே கூடி கொள்ளம்மா சிந்தைதனில் வந்தே கூடி கொள்ளம்மா வில்லிசை சொல்லி தந்த தாயே முத்தாரம்மா சண்டமுடன் எந்த அன்னைக்கு வெள்ளிசாயை சொல்லி தந்த புலவராத போற்றியே எந்த நாள் வாழ்த்துரே எந்த நாள் வாழ்த்துரே சண்டமுடன் எந்த அன்னைக்கு வெள்ளிசாயை சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த அவள் புலவரை போற்றுவோம் தரணியிலே எந்த நாள் வாழ்த்துரே தரணியிலே எந்த நாள் வாழ்த்துரே வாழ்த்தினேன் என் குருவை போற்றினேன் சபைதனிலே வாழ்த்தினேன் என் குருவை போற்றினேன் சபைதனிலே வெள்ளிசை பாடவே சேர்ம சுந்தரி நானுமே சேர்ம சுந்தரி நானுமே வாழ்த்தினேன் என் குருவை போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே வெள்ளிசை பாடவே சிறியவள் சேர்ம சுந்தரி நானுமே சிறியவள் சேர்ம சுந்தரி நானுமே செந்தையில் நின்று விளையாடும் சுந்தர கணேச குருவே வெள்ளிகையிலாச மலைதானிலே மிக்க
ஓலைக்காய் மண்டபத்தில் வல்ல சிவநாதன் மலம் இருக்கு உமையவேலும் இடமிருந்த யானை முகன் யானை முகன் ஏந்தினிற்கு மகனான யானை முகன் குறவள்ளி மணவாளன் பூவள்ளி சொரிந்து நிற்க பெய்ய கடல் அடைந்து ஒரு புறம் தொழுவது நிற்க மகனான சூரியனோ சூடக தீபம் ஏந்தி நிற்க கோடி தேவர்களும் முனிவர்களும் போட்டி செய்ய ஆடல் பாடல் கேரோவிதமா கேரோவிதமா கைலாகாசோ சீரன கைலாச விரதனாகி சிவபெருமான் உமையவளாகி பார்வதி இடபாகத்தில் அமைத்து கைலைக்கு இறைவனாகிய ஆண்டவனாகி சிவபெருமான் கைலாச மலையில் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் பகவானை சுற்றி யார் யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா? 33 தேவால், 47,000 ரிஷீஸ்வரர்கள், கம்புரடர், கணநாதர், கந்தன், கணபதி, அட்டவஸ்கள் எல்லோரும் ஆண்டவனாகிய சிவபெருமானை அரகரா சிவசிவா என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே பகவானை எல்லோரும் அடிவணங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் இந்த ஆண்டவனுடைய அருளால் 3 உலகங்கள் தோன்றினது. அது எந்த உலகம் எல்லாம்? சொர்க்கம், மத்திபம், பாதாளம். சொர்க்கத்திலே யார் குடியிருக்கின்றார்கள் தெரியுமா? யாரம்மா குடியிருக்கின்றார்கள்? தேவாட்கள் குடியிருக்கின்றார்கள். மத்திபம் நம்மளை போன்ற வானிடர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பாதாளத்தில் யார் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? அவுணர்களாகிய அசுரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி 3 உலகத்திலும் 3 விதமான பேர்கள் வாழ்ந்து வர வேண்டிய நேரத்தில் பாதாளவாசியாகிய அரக்கர்களும் தேவாட்களும் சேர்ந்து அசுரர்களும் தேவர்களும் அங்கோ எங்கோ நின்றே கொண்டு அமிர்தமாறு கடைய வேணும் என்று அலைகடலில் ஓரமாக சென்ற அலைகடலில் ஓரமாக சென்ற ராட்சதனை கயிறாக சேர்ந்த சாகரத்தில் அமுதமாதை கடைந்த சாகரத்தில் அமுதமாதை கடைந்த சமுதிரத்தை சாடியாகி மாமல்லய மத்தாகி சேர்ந்த சேர்ந்த கடைந்த அமுதமாதை கடைந்த சமுத்திரத்தை ஒரு சடியாக்கி பொங்கும் கடலை ஒரு பாலாக்கி மாமலை மத்தாக்கி வாசுகி என்று சொல்ல வேண்டி பாம்பை ஒரு கயிறாகவே சேர்த்து ஆழக்கடலாகி சமுத்திரத்தில் அமிர்தம் கிடைக்கின்றார்கள். அப்படி அமிர்தம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தேவாட்கள் சாப்பிட வேண்டிய தேவாமிர்தம் வந்து பிறந்தது. பார்த்தார்கள் இந்த அசுரர்கள், ஐயா தேவாட்களே, ஐயா ஆழக்கடலாகி சமுத்திரத்தில் என்னையா வந்து பிறந்தது? தேவாமிர்தம். தேவாமிர்தம் வந்து பிறந்தது. எங்களுக்குரிய பாகத்தை விரித்துக் கொடுங்கள். தேவாமிர்தத்தில் உங்களுக்கு பாகமா? நாங்கள் சாப்பிட வேண்டிய தேவாமிர்தம் எங்களுக்காக பிறந்திருக்கிறது. இதில் ஒரு போதும் கொடுக்க மாட்டோம். தேவாட்களே, ஐயா பாடுபட்டவர்களுக்கு பலன் வேண்டாமா? பாடுபட்டவர்களுக்கு பலன் வேண்டும். பாடுபட்டவர்கள் நாங்கள், எங்களுக்கு தான் எல்லாம். எங்களுக்கு பங்கு தர முடியுமா முடியாதா?
முடியாதையா. அப்படி என்றால் பழி 18 விழுந்தாலும் இந்த தேவாமிர்தத்தை சாப்பிடாமல் நாங்கள் விடுவதில்லை, விடுவதாக அதையும் பார்த்து விடலாம் பார்க்கலாம் என்று எனக்கு உனக்கு என்று சண்டையிட வேண்டிய நேரத்தில் பார்த்தார்கள் தேவாள்கள். இந்த அசுரர்கள் இந்த அமிர்தத்தை விடுவதாக தெரியவில்லை என்று என் பெருமாளாயும் மாயாசிரி கண்ணனை நினைக்க இந்த மாயாசிரி கண்ணன் தேவாள்களை ரட்சிக்க வேண்டுமே என்று ஒரு மோகினி போல் வடிவம் கொண்ட மீதிலே மாயன் மோகினி போல் வடிவம் கொண்டார், ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார், மண்ணீரிலே மாயன் மோகினி போல் வடிவம் அங்கே தானவரே அசுரர்களே சண்டை செய்ய வேண்டாம் ஐயா, சண்டை செய்ய வேண்டாம் ஐயா, சத்தியமாயிருங்கள் தருவேன் அமிர்தம் தருவேன் அமிர்தம், அங்கே தானவரே கண்ணை காட்டி தந்தோம் திந்தோம் திந்தோம் மோகினி போல் வடிவம் கொண்டார், மண்ணீரிலே மாயன் மோகினி போல் வடிவம் என்று என் பெருமாளாகிய மாயாசிரி கண்ணன் சரி இந்த தேவாள்களை எப்படியாவது காக்க வேண்டுமே என்று ஒரு மோகினி பெண் இடம் கொண்டு அசுரர்களுக்கும் தேவாள்களுக்கும் நடுவிலே வந்து சேர்ந்தார். யாரையா தேவாள்களே, யாரையா அசுரர்களே, உங்க இருதரத்தார்களுக்கு என்னையா பிரச்சனை? ஐயா எல்லாம் இந்த சாப்பாட்டுல தாங்க பிரச்சனை, சாப்பாட்டுல பிரச்சனையே வேண்டாம், சரி நானே வந்து விட்டேன். யாரையா தேவாள்களே, நீங்க ஒரு வருஷம் மருங்கள், நாங்க லைனாத்தான் ஐயா உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயா அசுரர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு வருஷம் மருங்கள், நாங்க அணி அணியாத்தான் இருக்கிறோம் ஐயா. எலியாக இருக்கலையாங்க, எலினா இடிச்சு தின்னு விடுவானுவ, அணினா பிடிச்சிட்டு விட்டுருவானுவ. வரிசையா உட்காருங்க ஐயா. கீவுல உட்கார்ந்து கீவுல உட்கார்ந்து என் இருதரத்தாரையும் இருவரிசையிலே வைத்து என் பெருமாளாயும் மாயாசிரி கண்ணன் கல்லை எண்ணத்தோடு அமிர்த பாத்திரத்தை கையில் எடுத்து இந்த தேவாள்களுக்கு பங்கிட்டு கொடுத்து வருகிறார். அதிலே அசுரர்களில் 2 பேர்கள் பார்த்தார்கள், ராகு கேது 2 பேர்களும். சரி அண்ணே, இந்த பெண்ணானவள் அமிர்தம் வாங்குவதை பார்த்தால் நம்ம பக்கம் தேவாமிர்தம் வருவதாகவும் இல்லை, நம்ம சாப்பிடுவதாகவும் இல்லை, நம்மை எப்படியாவது இந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டாக வேண்டும். அதனால் இந்த தேவாள்கை போல் வேஷம் கொண்டு நம்ம அந்த பந்தியில் போய் அமர்ந்து விட்டார். என்ன அதுதான் சரி, சரியா? சரி சரி சரி, அப்படியே ஆகட்டும் என்று தேவாள்களை போல் வேஷம் கொண்டு தேவாள்கள் பந்தியில் போய் அமர்ந்தார்கள். இதை யார் கண்ணிலே கண்டார்கள்? ஆகாயத்தில் இருக்க வேண்டிய சூரியனும் சந்திரனும் அறிந்தார்கள். உடனே ராகு கேதுவை கண்ணனிடத்திலே காண்பித்து கொடுத்தார். அதை அறிந்த என் பெருமாளாகிய மாயாசிரி கண்ணன் கையில இருக்க வேண்டிய அகப்பக்கனை எடுத்து ஆளுக்கு ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு இடி. அண்ணாச்சி தங்கச்சி, இந்த அடி விழுந்தாலும் பிழைத்துக் கொள்ளலாம், இடி விழுந்ததை வச்சுக்கிடுங்க ஒரு நாளும் பிழைக்க முடியாது. இவ வீட்டுல தினமும் விழுதாம இடி, இவ வீட்டுல இடி விழுதா? அம்மா யார் அண்ணாச்சி? தங்கச்சி, இவ வீட்டுல இடி விழுந்தா இவங்க அம்மா பிழைக்க முடியாது. ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் சொல்றது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. பாட்டி இருக்காளே பாட்டி, அவ தினமும் இடிக்கிறா. அந்த இடியா? இடி அது வெத்தலை இடி. நானும் வெள்ளி இடின்னு பார்த்தேன். அது கிடையாது, அது விழுந்தா பிழைக்க முடியுமா? அதுதான் முந்தா நாள் எங்க வீட்டு பக்கத்துல விழுந்துச்சு. அப்படியா? நான் அந்த இடியன்னு பார்த்துட்டேன். அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. அப்படியா? ஆமா என்று இதை பார்த்தார்கள் இந்த சூரியனும் சந்திரனும். ராகு கேதுவை கண்ணனிடத்திலே காண்பித்து கொடுத்தவுடனே அந்த அடியப்பட்ட ராகு கேது 2 பேர்களும் நம்மளை காண்பித்து கொடுத்தது யாரு? எல்லாம் இந்த சூரியனும் சந்திரனும் என்று சூரியனையும் சந்திரனையும் எடுத்து விளங்குகிறார்கள். அதுதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்கின்றார்கள். என் பெருமாளாயும் மாயாசிரி கண்ணன் கோபம் உண்டாகி கையில இருக்க வேண்டிய சக்கராயுதத்தை அசுரர்கள் பேரில் ஏவினார். சக்கராயுதம் அசுரருடைய குரங்கள் எல்லாம் அடியெடுத்து கொண்டு வருகிறது. அதிலே ஒரு வெண்ணாயி பிரம்மகன்யானவள் வாயும் வயிறுமாக இருக்கிறார். அண்ணாச்சி, தங்கச்சி, எல்லாருக்கும் வாய் இருக்கும் வயிறு இருக்கும். ஆமா ஏமா, அவளுக்கு வாயு வயிறுன்னா வேற எல்லோருக்கும் வாயு வயிறு இருக்கும். அவ மெழுகாம இருக்காம. அதுக்கு முந்தி வீடு ஒரு ஆள் மெழுக மாட்டாங்களா அவங்க? ஏமா அவ குளிக்காம இருக்கிறா. அப்ப தண்ணியே கிடையாதா? அடா அப்படி இல்லம்மா. எப்படி அப்போ? அவ இப்படி இப்படி இருக்கிறா. எப்படி எப்படி பாத்தியா? என்ன இவட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது போல இருக்கம்மா. புரியும்படியா இருக்கின்றாள். அப்படி முதல்ல சொல்ல வேண்டியதானே. எல்லாம் ஒரு மறைமுகம்தான் என்று இந்த பெண்ணாய் பிரம்மகன்யானவள் 10 மாதமும் திங்களும் சுமந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை வைண்டெடுத்தாள். பிறந்ததோரே பாலனுக்கு, பிறந்ததோரே பாலனுக்கு, அங்கே பெயர் கொடுக்க வேணுமென்று, கொடுக்க வேணுமென்று பிறந்ததோரே
என்ன பெயரிடல தோ 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 தகதும் தா தோ 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 தகதும் தா தும் தும் தா தும் தும் தா தும் தும் தா தும் தா தும் தும் தகதும் அங்கே இந்தெடுத்த பாலனுக்கு அப்படி அலசி அங்கே இந்திரனார் பெயரிடவோ இந்திரனார் பெயரிடவோ அங்கே இறையவனார் பெயரிடவோ இறையவனார் பெயரிடவோ அங்கே இந்திரனார் பெயரிடவோ என்று இந்த பிரம்மகன்யானவள் அழகான ஒரு ஆண் குழந்தையை பயன்படுத்தி சரிதான் இருக்க வேண்டிய பெரியோர்களை பார்த்து சொல்லுகிறார். எப்படி அம்மா? ஐயா, என்னுடைய மகனுக்கு ஒரு அழகான பேர் சூட்ட வேண்டும். அப்படி நீங்க ஒரு நல்ல பேர் சூட்டுங்க. நல்ல பேர் தானே அக்கா, உனக்கு தெரிந்தா சுட்டான் ஜிசோன்னு விட்டுருவோமே. பாத்தியா என்னது சிசு ஸ்மார்ட்டலா இப்போ உள்ள பாணியில விட்டுருக்கு. ஏக்கா பாணியில விடலாம். ஆனா நீ சொல்வது பல்லு இருக்கவங்க அழகா சிசுன்னு கூப்பிடலாம். சரி, பல்லுல அங்க புசு புசுன்னு தானே கூப்பிடுவாங்க. ஏக்கா இப்படி பேரை விட்டான்னு எப்படி பண்டாரம். அவனே ஊர் ஊரா தர்மம் எடுக்கிறான். அதுங்கானது என் பிள்ளையும் தர்மம் எடுக்க சொல்றான். தர்மம் எடுத்து வயிறார கஞ்சி குடிக்கட்டுமே. அதெல்லாம் ஒன்னோடு வைத்துக்க. சரி, என் பிள்ளை அப்படியெல்லாம் வைக்கவே வேண்டாம். என் மகனுக்கு நல்ல கல்வியை கற்க வைக்க வேண்டும். சரிதான் என்று இந்த பிரம்மகன்யானவள் அழகான ஒரு அண்ணாவியை பார்த்து நல்ல முறையிலே படிக்க வைத்தான். இந்த மகனாயி, அதாவது நம் மகனுக்கு ஒரு நல்ல பேர் சூட்ட வேண்டும். அதானே என்ன பேர் என்றால் நம்முடைய மகனுக்கு குலப்பெயரும் இருக்க வேண்டும், குடும்ப பெயரும் அமைய வேண்டும். குழந்தையுடைய குலமோ என்ன குலம்? பிரம்மகுலம். குடும்பமோ ராட்சத குடும்பம். அப்படி என்றால் பிரம்மராட்சதன் என்று பேர் சூட்டுவோம். செவுட்ல அடிச்சமார் இருக்கு. யார் செவுட்ல? வான் செவுட்ல பெயர் அவள டாப்பா இருக்கணும். பின்னால் இவன் வல்லமையாக வருவான். சரி, அதனால் வல்லரக்கன் என்று ஒரு வேர்நாமத்தை சூட்டினார்கள். ஆமாம்மா. அப்படி வேர்நாமத்தை சூட்டி இந்த பிரம்மராட்சதனாகி வல்லரக்கனை எப்படி வளர்த்து வருகின்றார்கள் என்றால் பாலோட்டி சீராட்டி பாலோட்டி சீராட்டி பாலே ஊட்டி சீராட்டி அங்கே பக்கேபமாய் வளர்த்து வர வளர்த்து வர அங்கே பாலோட்டி சீராட்டி சீராட்டி போட்டு போட்டு அங்கே நாலு ஒரு மெனியுமா நானும் ஒரு மெனியுமா அங்கே பொழுதோறு வண்ணமுமாய் வண்ணமுமா அங்கே நாலு ஒரு மெனியுமாய் மெனியுமா நாலு ஒரு மெனியுமா இந்த பிரம்மராட்சதனாய வல்லரக்கனை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி கன்னிமை போல் வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் இந்த பிரம்மராட்சதனாய வல்லரக்கனுக்கு 5 வயதாகின்றது. நம்ம மகனை காலாகாலத்தில் ஒரு கல்வியிலே சென்று படிக்க வைக்க வேண்டுமே என்று ஒரு பாடகசாலையில் கொண்டு படிக்க வைத்தார்கள். அப்படி படிக்க வைத்த உடனே பிரம்மராட்சதனாய வல்லரக்கன் என்ன என்ன படிப்பெல்லாம் படித்து வருகிறான் என்றால் அருகரை கொண்டே அங்கே அன்னை பீதா மூதோரையோ 4 வேதமாறு சாஸ்திரமோ அங்கே 18 பிராணங்களோ இங்கே மல்லடவு சிலம்ப தொழில் அங்கே மயக்கு வித்தை தாடங்களோ மல்லடவு சிலம்ப தொழில் பிரம்மராட்சதனாய் வல்லரக்கனை நல்ல முறையிலே படிக்க வைத்த உடனே அவன் என்ன என்ன படிப்பெல்லாம் படித்து வருகிறான் ஐயா? ஆனையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்பத் தொழில், மயக்கு வித்தை, கூடியிட்டு கூடுவாயிரது,